ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி பார்த்தோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ வந்து புது டாபிக் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ ரெண்டு குவான்டிட்டி இருக்குன்னு வைங்க, ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதை வந்து பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்து பை வாக்கிங் வந்து போகிறாங்க. மொத்தம் வந்து 3 km/h ஸ்பீடில் போகிறாங்க. 30 minutes ஆகுது பை வாக்கிங் போனாங்கன்னா ரீச் ஆகுதுக்கு. பை ரன்னிங் போனால் 6 km/h போகிறாங்க, 15 minutesலேயே ரீச் பண்ணிடுறாங்க. பை சைக்கிளிங் போகும்போது 9 km/h 10 minutesல வந்து ரீச் ஆகிறாங்க. பை கார் போகும்போது 45 km/h 2 minutesலேயே வந்து ரீச் ஆகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு, அதாவது நம்ம போகிற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண டைம் டேக்கன் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 3 km போகும்போது நமக்கு 30 minutes எடுத்தது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பை கார் 45 km/h ஸ்பீடு போகும்போது 2 minutesல வந்து ரீச் ஆயிடும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டேக்கன் டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்பீடு இன் கிலோமீட்டர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், டைம் டேக்கன் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 பை x2 ஈக்குவல் டு y2 பை y1. x1 பை x2 ஈக்குவல் டு y2 பை y1. இப்போ இன்னொரு இதில் என்னன்னா x1 இன்ட்டு y1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? x1 பை y1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம வந்து இதை வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து x1 வந்து 3, y1 வந்து 30. ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு 30 90. ஓகேவா? ஸோ சேம் நீங்கள் ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா x2 பை y2, x3 by y3, x4 y4. இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் 6 into 15 90, 9 into 10 90, 45 into 2 90. ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக 90 90 90 தான் வருது. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து சில எக்ஸாம்பிள் சம்ஸ் வச்சு இன்னும் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து 6000 rupees ஸ்பெண்ட் பண்ணி புக்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு ஈச் புக்கோட ரேட் வந்து 40 rupees. ஸோ 6000 rupees அவங்க ஸ்பெண்ட் பண்ணி புக் வாங்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ 6000 rupeesக்கு வந்து டோட்டல் ருபீஸ் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஈச் புக்கோட வந்து ரேட் வந்து 40. அப்போ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் 6000 rupeesக்கு எவ்வளோ வந்து வாங்க முடியும்னா 6000 by 40, 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 4 இருக்கு, 1 4 சார் 4, 154 சார் 600. இதை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இதுல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் ஒரு இதுவும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ எப்படின்னா x1, அதாவது ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும், அதுதான் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனு. இப்போ வந்து நம்ம வந்து x1 வேல்யூ x1 இஸ் டு x2 ஈக்குவல் டு y1 இஸ் டு y2 y1. இதுதான் வந்து ஃபார்முலா. ஆக்சுவலாக இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். இங்கே x1 வந்து பார்த்தீங்கன்னா 40, x2 50 ஈக்குவல் டு y2 வந்து 120, y1 வந்து 150. இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 4 10s are 40, 5 10s are 50, 4:5. இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 கட் ஆகிடும். 4 3s are 12, 5 3s are 15. ஸோ பாருங்க ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா எப்படின்னா இதுல இருந்து நம்ம ஃபார்முலாவே டெரைவ் பண்ணிடலாம். ஃபார்முலா என்னன்னா x1 by x2 is equal to y2 by y1. அப்போ ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா x1 into y1 equal to x2 into y2. இப்போ x1 into y1 is a constant. x1 into y1 is a constant. இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இப்போ அந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ x1 into y1 40 into 150 equal to 6000.
x2 into y2 equal to 50 into 120 6000. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் 60 into 100 75 into 80 80 into 75 எது போட்டிங்கனாலும் 6000 தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் புக்ஸ் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ 40 ரூபாய் புக் ரேட் இருக்கும்போது 150 புக் வாங்க முடியுது. அதே 80 ரூபாய் புக் இருக்கும்போது அதில் ஆஃப் தான் வந்து வாங்க முடியுது, 75 தான் வாங்க முடியுது. ஸோ இதுதான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ வந்து நம்ம ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 211 வந்து பார்க்கலாம். இப்போ 3 சம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்க அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்கான்றதை கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபார்முலா பிரகாரம் என்னன்னா x1 into y1 equal to x2 into y2 equal to x3 into y3 equal to x4 into y4 எல்லாமே வேல்யூஸ் ஈக்குவலா வரும். இப்போ நம்ம வந்து x1 y1 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். x1 into y1 50 into 5 250. x2 into y2 பார்க்கலாம். x2 into y2 40 into 6 240. இது ஈக்குவலா இல்லை, வேணா இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணுறதுக்காக x3 into y3 பார்ப்போம். x3 into y3 30 into 7 210. பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் கிடையாது, நாட் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் சம் வந்து நோ நாட் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். எக்ஸும் ஒய்யும் நாட் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்த செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து எக்ஸ் வந்து 100 60 200 30 320 400 into 450 கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். x1 into y1 equal to 100 into 60 6000. x2 into y2 200 into 30 அதுவும் 6000. x3 into y3 300 into 20 அதுவும் 6000. x4 into y4 400 into 15 அதுவும் 6000. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே ஈக்குவலாக வருது. அப்போ வந்து x is inversely proportional with y. இது வந்து s. செகண்ட் ஒன் ஆன்சர் வந்து எஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் இருக்கு. நம்ம மறுபடியும் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். x1 into y1 செகண்ட் ஒன் இங்கே முடிஞ்சது. இப்போ தேர்ட் ஒன்று. இப்போ x1 into y1 90 into 10 900. x2 into y2 60 into 15 900. x3 y3 45 into 20 900. x4 y4 30 into 25 750. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வருது. x4 y4 வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போ நோ ஆன்சர், நாட் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். Thanks for watching.